நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு அரசு ஊழியரோ தப்பு பண்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை நீதிமன்றத்தின் மூலமா பாத்தீங்கன்னா காவல்துறை அந்த குற்றவாளிக்கு வாங்கி கொடுக்கும். பாரதிய நியாய சங்கீதா இந்த சட்டத்தின் படி பாத்தீங்கன்னா அந்த நபர் என்ன குற்றம் பண்றாங்களோ அந்த குற்றத்துக்கு தகுந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணுவாங்க. பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா இது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், ஒரு ஆணோ பெண்ணோ அரசு ஊழியரோ ஒரு குழந்தைய தப்பு பண்ணிருச்சு, காவல்துறை வழக்கு பதிவு பண்ணிட்டீங்க. ஒரு வழக்குக்கு இதய துடிப்பே எது அப்படின்னா சாட்சியம் தான் இதய துடிப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பொள்ளாச்சி கொலை வழக்குல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு அரசு ஊழியரோ தப்பு பண்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை நீதிமன்றத்தின் மூலமா பாத்தீங்கன்னா காவல்துறை அந்த குற்றவாளிக்கு வாங்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்டவருக்கு பாத்தீங்க அப்படின்னா அபராதமோ அது இல்லைன்னா இதர சலுகைகளும் பாத்தீங்கன்னா கோர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு அரசு ஊழியர் ஆணோ பெண்ணோ தப்பு பண்றாங்க அப்படின்னா பாரதிய நியாய சங்கீதா இந்த சட்டத்தின் படி பாத்தீங்கன்னா அந்த நபர் என்ன குற்றம் பண்றாங்களோ அந்த குற்றத்துக்கு தகுந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அந்த வழக்கு பதிவு பிரிவின்படி, அதாவது இப்போ ஒரு கொலை குற்றம் இருக்கு, ஒரு கற்பழிப்பு குற்றம் இருக்கு, ஒரு பொண்ணை பாலியல் ரீதியா துன்புறுத்துதான் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி தனித்தனி பிரிவு இருக்கு. அந்த பிரிவுல இந்த அஃபென்ஸ்க்கு எத்தனை வருஷம் சிறை தண்டனை, அதே மாதிரி அபராதம் உண்டா இல்லையா, இல்லைன்னா ரெண்டுமே சேர்த்து விதிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பாரதிய நியாய சங்கீதா சொல்லும். ஓகேவா? இது இந்தியாவில் யாரு தப்பு பண்ணாலுமே இந்த சட்டத்தின் படி தான் வழக்கு பதிவு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா இது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், ஒரு ஆணோ பெண்ணோ அரசு ஊழியரோ ஒரு குழந்தைய தப்பு பண்ணிருச்சு, காவல்துறை வழக்கு பதிவு பண்ணிட்டீங்க. அந்த நபரை கோர்ட்ல எப்படி சப்மிட் பண்ணணும், குற்றவாளியை எப்படி நடத்தணும், 24 ஹவர்ல கோர்ட்டோட முன்னிலையில பாத்தீங்கன்னா அந்த நபரை நிப்பாட்டணும். ஒரு பெண் கைதி தப்பு பண்றாங்க, ஒரு பெண் கைதி இருக்காங்க அப்படின்னா அந்த பெண் கைதிக்கு பெண் காவலர் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பாத்தீங்கன்னா இந்த PNWS பாத்தீங்கன்னா மிக தெளிவா சொல்லுது. அது மட்டும் இல்லாம நார்மலாவே பொதுமக்களை பாத்தீங்கன்னா காவல்துறை எக்காரணம் கொண்டு மரியாதை குறைவா பேசக்கூடாது. சேம் டைம் பொதுமக்களையும் தேவையில்லாமன்னு கிடையாது, நார்மலாவே அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. ஒரு கைதியுமே பாத்தீங்கன்னா அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மிக தெளிவா பாத்தீங்க அப்படின்னா இந்த பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதா சொல்லுது. ஓகேவா? சோ இந்த சட்டத்தின் படி தான் பாத்தீங்க அப்படின்னா காவல்துறை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, காவல்துறையினுடைய நடவடிக்கை என்ன, முன் நடவடிக்கை என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் ரைட்ஸை பாத்தீங்கன்னா இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா மிக துல்லியமா பாத்தீங்க அப்படின்னா மிக தெளிவா சொல்லுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் நம்ம பார்த்துக்கலாம். ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், கோர்ட்ல சப்மிட் பண்ணியாச்சு, ஜட்ஜு என்ன கேட்பாங்க அப்படின்னா இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு காவல்துறை எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சாட்சியங்கள் கேட்பாங்க. அந்த சாட்சியத்தை சொல்லக்கூடியது எது அப்படின்னா பாரதிய சாட்சி அதிநியம். இது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு குற்ற சம்பவம் நடக்க அப்படின்னா அந்த குற்ற சம்பவத்துக்கான ஆதாரங்கள் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தனை வெட்டிட்டான், ஒரு ஆணோ பெண்ணோ எக்ஸெட்ரா வெட்டிட்டாங்க அப்படின்னா இவன் தான் அவனை வெட்டினான் அப்படின்னு என்ன ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காலகட்டத்தில் சாட்சியங்களை காவல்துறை தேடி பிடிப்பாங்க, இப்பவும் தேடி பிடிக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி CCTV சர்வேலன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் இப்போ ஈஸியா ஒரு குற்றவாளியை பாத்தீங்க அப்படின்னா குற்றம் நடந்த ஒரு 10 நிமிட்ஸ்லயே ஒரு 1 ஹவர்லயே ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா போலீஸ் கேட்ச் பண்ணிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கோர்ட்ல அந்த குற்றவாளிக்கு ஈஸியா தண்டனையை காவல்துறை வாங்கி கொடுக்காங்க. அப்போ ஒரு வழக்குக்கு இதய துடிப்பே எது அப்படின்னா
சாட்சியம் தான் இதய துடிப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொள்ளாச்சி கொலை வழக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அந்த 20 பெண்களில் 8 பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து நீதிமன்றத்தில் வந்து சாட்சியம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்களோ, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களோ அதே ஸ்டேட்மெண்ட்டை இப்போ ஃபைனல் தீர்ப்பு வார வரைக்குமே வந்து பிறல் சாட்சியம் இல்லாமல் என்ன சொன்னாங்களோ அதே ஸ்டேட்மெண்ட்டை இப்போ வரையுமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு குற்றம் இருக்கு அப்படின்னா அந்த குற்றத்துக்கு இதய துடிப்பே எது அப்படின்னா சாட்சியம் மட்டும்தான். ஒரு கேஸில் சாட்சி இல்லை, எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த கேஸ் வந்து நிற்கவே செய்யாது. ஓகே, அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்பவம் நடைபெறுது அப்படின்னா இந்த நபரால் வந்து சாட்சியங்கள் வந்து கலைக்கப்படலாம், ஸோ இவங்களை வந்து விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து காவல்துறை வந்து கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது PSA பாரதிய சாட்சி அதிநியம் அதை பற்றியுமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ PNSனா பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் தப்பு பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன தண்டனை அதை சொல்லக்கூடியது PNS. PNSS ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நபரை வந்து காவல்துறை எப்படி நடைமுறைப்படுத்தணும், எப்படி நடத்தணும், சேம் டைம் வந்து காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது PNSS. PSA பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குற்ற சம்பவம் நடைபெற்றுச்சு அப்படின்னா அந்த குற்ற சம்பவத்துக்கு என்னெல்லாம் ஆதாரம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி நீதிமன்றத்துக்கு முன்னாடி சப்மிட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா PSA. அப்போ இந்த மூணையுமே பற்றி நம்ம அகாடமி சார்பாக டெய்லியுமே வந்து ஒவ்வொரு செக்ஷனும் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் சட்டத்தை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிகவும் கவனமாக வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என்னை திட்டினா அதனால நான் போய் அவனை அடித்தேன், நான் வந்து வெட்ட போனேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்பரான முறையில் நம்மக்கிட்ட ஒரு நபர் வந்து வம்பிழுக்க வராங்க அப்படின்னா காவல்துறை மூலமாக நீதிமன்றத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நபருக்கு சரியான தண்டனையை வந்து வாங்கி கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லா சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து நம்ம டெய்லியுமே வந்து பார்க்க போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் இருக்கணும், உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேம் டைம் வந்து ரொம்ப இன்டெப்தெல்லாம் இல்லாமல் ஒரு குற்ற சம்பவத்துக்கு வந்து இதுதான் தண்டனை, சேம் டைம் வந்து காவல்துறை வந்து இதை பண்ணலாம் இதை பண்ணக்கூடாது, ஒரு குற்ற வழக்குக்கு வந்து என்ன ஆதாரங்கள்லாம் தேவை, நீதிமன்றம்னா என்ன, காவல்துறைனா என்ன, பொதுமக்கள் வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறையா இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா சமுதாயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்வழிப்படுத்த முடியும். தேவையில்லாமல் இந்த நான் பெருசா நீ பெருசா, ஓன் ஜாதி பெருசா ஏன் ஜாதி பெருசா, ஓன் மதம் பெருசா ஏன் மதம் பெருசா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சல்லித்தனமாக இல்லாமல் சட்டத்தை பற்றி தெரியும் போது மட்டும்தான், ஒரு புக்கை எடுத்து படிக்கும் போது மட்டும்தான் நம்ம ஒரு மக்களாக அனைவரும் சமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையை வந்து வளர்க்க முடியும். ஓகே, ஸோ திங்க் பண்ணி பாருங்க, இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ தொகுப்புல சட்ட சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து நம்ம டெய்லியுமே பார்க்கலாம்.